ஃபஸ்ட்டு வளையல் எடுத்துகிட்டு வளையலுக்குள்ளே இதை விட்டுட்டு இதை கையில் இப்படி சுற்றிட்டு எத்தனை சுற்றோன்னா சுற்றலாம். சுற்றிட்டு உள்ள ஒன்று விட்டுட்டு ஊசியை விட்டு நூலில் எடுத்து ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோசெட் ஒரு மாதிரி போட்டுக்கணும். போட்டுவிட்டு திருப்பி எப்படி டர்ன் பண்ணி இது ஒவ்வொரு முறையும் விட்டு இது மாதிரி பண்ணி இது சிங்கிள் க்ரோசெட். இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், பசங்களுக்கு ஒரு ஜாலியாகவும் இருக்கும். இது எங்கன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கு, கல்யாணத்தில் கொடுக்கலாம், கிஃப்ட்டு யாருன்னா வந்தவங்களுக்கு கொடுக்கலாம், சும்மா ஒரு ஜாலிக்கு இது மாதிரி ஃபுல்லாக பின்னணும். இப்போ முக்கால்வாசி இது முடிஞ்சிட்டு கண்டினியூ க்ளோஸ் பண்ணணும். எனக்கு வாட்டர் இல்லாமல் எப்படியும் ஒடியான போகுது. இப்போ முடிஞ்சிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். வளையல் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதோ அது வரைக்கும் போட்டுக்கலாம். அந்த இப்போ ஃபஸ்ட்டு போட்டோம்ல, அதில் ஃபஸ்ட்டு அதனுடைய இதுவில் ஸ்டார்டிங்லேருந்து எடுத்து ஸ்லிப் கார்ட் எழுதி போட்டுடணும். போட்டுட்டு இப்போ எல்லாம் சரி ஈவனாக பண்ணிவிட்டு இப்போ 3 செயின் போட்டுக்கணும். 1 2 3 போட்டு டபுள் க்ரோசெட் போட்டுக்கணும். 22 வரைக்கும் போட்டுக்கினே வரணும். அதே தான் சேம். ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டிருப்போம், 22 எக்ஸ்ட்ரா, மொத்தம் 23 போடணும். ஃப்ரீயாக போடுறது வேறு. சேம் அதே மாதிரி போட்டணும். இது விட்டுடணும். இது ஃபஸ்ட்டு விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 போட்டிருக்கோம். இன்னும் 22 முடிகிற வரைக்கும் போடணும். போட்டுட்டு அப்படி திருப்பிக்கணும். இங்கே பாருங்கள், 22 போட்டாச்சு. ஏற்கனவே ஒன்று போட்டதில் மொத்தம் 22 அப்படியே போட்டுட்டு திருப்பியும் 3 செயின் போடணும். ஸ்டார்ட் பண்ணணும். அதை முடிச்சுட்டு ஜஸ்ட் 3 செயின் போடணும். 1 2 3 அப்படி திருப்பிக்கிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து டபுள் க்ரோசெட் ஒரு 3 போடணும். திருப்பி 2 செயின், 1 கேப் விட்டுட்டு திருப்பி இப்படி ஸ்டார்ட் பண்ணும். டபுள் க்ரோசெட் 3 செயின் 3 3
2 செயின் போட்டுக்கணும். கீழே 1 விட்டு 1 கேப், இப்படி அந்த லாஸ்ட் வரைக்கும் போடணும். இது இந்த கடைசியாக போட்டு முடிச்சுட்டு திருப்பி 3 செயின், 4, 3 செயின் எக்ஸ்ட்ரா 2 இப்படி டர்ன் பண்ணிக்கணும். இப்படி டர்ன் பண்ணிங்கன்னா 1 டபுள் crochet, திருப்பி அதே தான். டூ டைம் 3 டைம்ஸ் உள்ள விட்டு எடுக்கணும். இப்போ 2 செயின், திரும்ப டபுள் crochet 3 டைம்ஸ் பண்ணோம். இது கடைசியாக முடிக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு. டபுள் செயின் போட்டு திருப்பி டபுள் க்ரோஸ் 3 டைம்ஸ் போடணும். முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொன்று போட்டு இதோட ஜாயின் பண்ணோம். 1 2 3 4 5 6 7 லைன் போட்டுடணும். போட்டு இதே மாதிரி இன்னொன்று போட்டு ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான். இது மாதிரி ரெண்டாக சேர்ந்து ஒன்றா வச்சு திருப்பி ஜாயின் பண்ணணும். அப்போ தான் ஒரு குட்டி பேகு உருவாகும். திருப்பி சிங்கிள் crochet சாதாரணமாக இதே மாதிரி வச்சு இப்படி எடுத்து இப்படி போட்டு ஒரு சிங்கிள் பண்ணிவிட்டு திருப்பம் டபுள் crochet ஒரு 5 பண்ணணும். இதே தான் பண்ணணும். இது 5. திருப்பி சிங்கிள் பண்ணும். திருப்பி டபுள் crochet அதே 5 தான். இந்த மாதிரி கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். இப்போ சிங்கிள் crochet போட்டு திருப்பி ஒன்று இது பண்ணி டபுள் crochet போடணும். 5 அதே 5 தான் சேம். இப்போ 5 வந்தாச்சு. திருப்பி சிங்கிள் crochet வரணும். சிங்கிள் crochet வந்துட்டு திருப்பி சிங்கிள் crochet வந்துட்டு
பக்கத்தில் இருக்குங்களா, இதையும் ஜாயின் பண்ணி சிங்கிள் க்ரோஷெட். இப்போ அதே மாதிரி லாஸ்ட் டைம் பண்ணோம்ல, அதே மாதிரி 5 வாட்டி இது பண்ணுவேன், 5 வாட்டி. ஒன் 2 3 4 1 அதே தான். இப்போ எப்படி இந்த பக்கமாக நம்ம போட்டுட்டு வந்தோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் போடணும். நான் முடியுமா சொல்கிறேன். கடைசியாக வந்தாச்சு. திருப்பும் கடைசியாக வந்தது 5 டைம்ஸ் இப்படி டபுள் க்ரோஷெட் பண்ணோம். லூஸாக தான் ஆகும், நம்ம டைட்டாக பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். லூஸ் ஆயிடுச்சுன்னா சரியாக வராது. லூஸாகவும் டைட்டாகவும் நம்ம பிடிச்சி பண்ணணும். அதான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கடைசியாக வந்து சிங்கிள் க்ரோஷெட் போட்டு நூல் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம தேவையான அளவு வச்சு சிசரில் கட் பண்ணி விட்டுடணும். நம்ம இந்த நூலை வந்து உள்ளே விட்டுக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவ்வளோதான். இதான் வந்து அழகான ஒரு குட்டி பேக் அழகாக முடிஞ்சிச்சு. இதுதான் அழகான கிஃப்ட் பேக். குட்டி பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கு அழகாகவும் இதை கொடுக்கலாம். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் பார்த்ததுக்கு மிகவும் தேங்க்ஸுங்க. நன்றி.